மலையில தாண்டி பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா. மலையில தாண்டி பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா. தவளெடுத்து தாளாடிடா ராசா, நான் தந்தானா தந்தானா பாடுவே ராசா. தவளெடுத்து தாளாடிடா ராசா, நான் தந்தானா தந்தானா பாடுவே ராசா. குச்சிக்குள்ள கிடந்த சனம் கோணி சாக்குல சுருண்ட சனம், பஞ்சம் பசி வாத்த சனம் படையிருந்தும் பயந்த சனம். பட்டவாடு எத்தனையோ ராசா, அதை சொல்லி புட்டா ஆறிடுமோ ராசா, ஆறிடுமோ ராசா, ஆறிடுமோ ராசா, ஆறிடுமோ ராசா கண்ணு. தந்தானத்தானா தன தந்தானத்தானா தந்தானத்தானா தன தந்தானத்தானா தந்தானத்தானா தன தந்தானத்தானா. மலையில் தான் தீ பிடிக்கி, குச்சிக்குள்ளே கிடந்த சனத்தை, கோணி சாக்கில் சுருண்டு கிடந்த சனத்தை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்து தமிழ்நாட்டை 5 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இந்த பாட்டை நினைக்கும் போது அவர் தான் ஞாபகத்துக்கு வர்றார். குச்சிக்களையும் கோணி சாக்கிலையும் சாமியை தொடாதன்னு சொன்னதையும் அத்தனையும் அடித்து உடைச்சி தமிழ்நாட்டை இந்தியாவிலே தரை சிறந்த மாநிலமாக மாற்றி காமித்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நினைக்க வேண்டியதாக இருக்கு. ஐயோ, ஒரே கைதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக, சரியான ஆட்சி, ஒரே கைது, எங்கு பார்த்தாலும் கைது, பேசுனா கைது, உட்கார்ந்தா கைது, நின்னா கைது, கைதோ கைது. இன்றைக்கி அந்த ஜென்ஸ் டீம்லாம் பார்த்து எங்களுக்கு பயம் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒரு டீமே கிடையாதுங்க. அட என்ன பூரா 50 வருஷம் ஒரே ஸ்டைல் பூரா மாற்றுங்க பூரான்னு சொன்னவங்களாம் அந்த பையகளை பிடிச்சிட்டு 1008 கைது. அதுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக எக்மோர் கோர்ட்டில் சிண்டாக்கு 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 சிண்டாக்குன்னு வெளியில் வந்துருச்சிங்க. நமக்கு சட்டமும் தெரியாது, சட்டப்படி நடக்கவும் தெரியாது, அரசுனா என்னன்னு தெரியாது, எப்படி ஆட்சி ஒன்றுன்னு தெரியாது, எதிர்கட்சிக்காரனை எப்படி கைது பண்ணணுன்னு தெரியாது. குட்டு 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 குட்டுன்னு குட்டி நீதிமன்ற நீதிபதிகள் குட்டி வைக்கிறாங்க, அப்போவும் அறிவு வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இல்லை, அதாவது மக்கள் ஓட்டு போட்டது, மைனாரிட்டி டிவிகே அரசுக்கு ஓட்டு போட்டது எதுக்கு? என்ன தேவை ஒரு கர்மத்தை செய்வீங்கன்னு நினச்சி ஓட்டு போட்டாங்க. இங்கே ஒன்றும் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு எதுவும் உழைச்ச மாதிரி தெரியலையே. டெய்லி காலையிலே 9 மணிக்கு எழுந்துகிறார், தலைமைச் செயலகத்துக்கு சேருகிறார், டிஃபன் பாக்ஸ் கொண்டு போகிறார், அங்கேயே உட்கார்ந்து உணவு அருந்துகிறார், சேரை மாற்றி விட்டார், டவலை மாற்றி விட்டார், அனைத்தையும் ஆக்கி விட்டார். என்னது இது? இந்த கதைலாம் எங்களுக்கு தேவையில்லை. காரில் போனார், அங்கே போனார், இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா? திட்டம் என்ன திட்டம்? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்ன திட்டம்? இப்போ வந்து 50-60 நாள் ஆயிடுச்சு. இப்போ 6 மாதமாக 6 3 18 180 நாளா? 180 நாளில் இப்போ ஒரு 60 நாள் போச்சா? இன்னும் ஒரு 120 நாள் இருக்குமா? சரி, இந்த 120 நாளும் அப்படி கேட்காம கொஞ்சம் அமைதியாக இருந்துடலாம். சில விஷயத்துக்கு தான் அமைதியாக இருக்க முடியும், எல்லாத்துக்கும் அமைதியெல்லாம் இருக்க முடியாது. நீங்கள் கேட்குற அமைதியெலாம் இருக்க முடியாது. கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, அது போதை மருந்து, இதெல்லாம் கேட்காமலாம் இருக்க முடியாது, அது கேட்டு தான் ஆகணும். வேறு இதெல்லாம் இப்போ இந்த 2500 காசு 6 சிலிண்டரு, அதுக்கு வேணால் சரி வெயிட் பண்ணுறோம். என்ன பண்ணுறீங்க? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒரு 4000 5000 அதுக்கும் வெயிட் பண்ணுறோம். ஆனால் மற்றதுக்கெலாம் வெயிட் பண்ண மாட்டோம். இந்த நேற்று அண்ணாச்சியை கைது பண்ணி, அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சியை கைது பண்ணி
அதாவது அவர் கைது பண்ணது ஆத்தூரில். அவர் எங்கேயும் ஓடிலாம் ஒழியல. அவர் ஆத்தூரில் அவர் வந்து ஆய்வு நடத்துகிறார், சட்டமன்ற உறுப்பினர். ஆத்தூர் அந்த புன்னக்காயலில் போயிட்டு நம்ம சிரிப்பு நடிகர் ஸ்ரீநாத் நன்றி சொன்னார தொகுதி தெரியாமல், அது அண்ணாச்சியோட தொகுதி தான். அங்கே ஆய்வு பண்ண போயிருக்கிறாரு, அங்கே கைது பண்ணுறாங்க. ஆத்தூரில் கைது பண்ணி அவரை திருச்செந்தூர் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் ஆயிருக்கு. ஏன் என்ன ஏதாவது மாட்டு வண்டியில் கூட்டு போனீங்களா என்ன? எதில் கூட்டு போனீங்க? அவரை கூட்டு போய் அவரை தூத்துக்குடிக்கு கூட்டு போய் அங்கே அவரை மிரட்டி மரியாதையாக வந்துரு, ரிசைன் பண்ணி எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போயிடணுமா? அட்டே எங்கள் அப்பா தாவேக்காவுக்கு போயிட்டா இல்லை. இப்போது அதிமுககாரங்களே சோபா என்னதோ பண்ணுறீங்க, பண்ணி அவங்கள கூப்பிட்டுறீங்க, பழைய மந்திரிகள் ஊரா அங்கே வந்துடுறாங்க. இப்போ அடுத்தால திமுகவா? இல்லை, நீங்கள் ஆட்சிக்கு வந்தது எதுக்கு? திமுகவில் இருக்கிற ஆளை பிடிக்கிறதுக்கா இல்லை மக்களுக்கு எதாவது செய்கிறதுக்கா? புரியலையே. அங்கே நீதிபதிகிட்ட கொண்டு போனால் நீதிபதி 10,000 ஜாமீன் கொடுத்துட்டு போங்கன்ட்டார். அண்ணாச்சி வெளியில் வந்து தெளிவாக சொல்கிறாரு, என்னை வந்து தாவேக்காக மாற சொல்கிறாங்க, பணம் தாரன்றாங்க. 50 கோடி வரைக்கும் பேசாமல் பாருப்பா. என்னத்தையாவது தேர்தலில் எங்கிட்ட அது கால கையை பிடிச்சாவது ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம் போல். ஒரு 50 கோடி கிடச்சிருக்கும் போல். அந்த நம்ம அண்ணாச்சி ஆஸ்டின் டீம் பேசியிருக்காங்களாம், அதுக்கு ஒரு 50 கோடி. கோடி கோடியாக கொடுத்து ஆட்களை இழுக்கிறது தான் வேலையா? சூப்பர், நல்லா இருக்கு. கொஞ்சம் திமுககாரெலாம் வரமாட்டாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னத்தையாக்க இன்னைக்கு 50 கோடி கொடுத்து அண்ணாச்சியை கூப்பிடுறீங்களே, அதில் வேற யாரை என்ன காலில் விழுந்து கும்பிட்டாலும் கட்சியில் சேர்க்க மாட்டாங்களாமே. ஓஹோ, அவ்வளோ பெரிய கட்சியா டிவிக்கே? நமக்கு தெரியல. ஒரு காலில் விழுந்து கூப்பிட்டாலும். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், திருச்செந்தூர் தொகுதியில் ஒரு பித்தா மகன். அனிதா ராதாகிருஷ்ணன் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த தொகுதிக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? அந்த தொகுதியை பார்த்துருக்குறீங்களா? அதாவது யாரை ஒருத்தரையும் ரொம்ப பெருமையாக பேசுகிறதுனால அண்ணாச்சி ஒன்றும் எனக்கு கோடி கோடி அள்ளி கொடுத்துட போகிறதில்ல. ஆனால் திருச்செந்தூர் தொகுதியில் ஒவ்வொரு வீட்லேயும் அண்ணாச்சி இருக்கிறார். அண்ணாச்சி நீங்கள் போயிட்டு திருச்செந்தூர் தொகுதி முழுவதும் இருக்கிற ஊரில் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து பல கோயில்களை இங்கே தான் விஷயம், அரசாங்க பணத்தை கொடுத்து அண்ணாச்சி கோயில் கட்டி கொடுக்கல. இப்போ செஞ்சதை சொல்லி காமிக்கக்கூடாது, ஆனால் இருந்தாலும் அண்ணாச்சி யாருங்கிறது உங்களுக்கு சொல்லணும்ல. சென்னையில் இருப்பார், சடங்கு வீடு, கல்யாண வீடு, ஒரு நல்ல காரியம், ஒரு கெட்ட காரியம், எதுக்குனாலும் அண்ணாச்சிக்கிட்ட ஒரு தகவல் சொல்லிட்டோம்னா அவர் சார்பாக அந்த வீட்டுக்கு சேர வேண்டிய மொய் 5,000 10,000 வந்து சேர்ந்துடும். ஒன்று, அண்ணாச்சி எப்போ ஊருக்கு வராங்களோ டைம் இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து ஆஜராகிடுவாங்க. ஓகேவா? அந்த தொகுதி முழுவதும் இருக்கிற ஏகப்பட்ட திருக்கோயில்களில் சொந்த பணத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கு, கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்கு. இதை யாரும் மறுக்க முடியாது. என்ன குற்றச்சாட்டு அண்ணாச்சி மேலே? ஏன் கைது பண்ணீங்க? சரி, கைது பண்ணீங்கல்ல, கைது பண்ணால் பயங்கர ஆதாரத்தோட பக்காவாக கைது பண்ணி அண்ணாச்சியை ஒரு 15 நாள் 3 மாதம் 6 மாதம் உள்ளே வைக்கிற மாதிரி கைது பண்ணணும்ல. அந்த திறமையாவது, அந்த மூளையாவது, அந்த அறிவாவது இருக்கணும்ல. இல்லை, எதிர்த்து பேசிட்டா உடனே இது எவ்வளோ பெரிய தப்பான நடவடிக்கை. யாரை போய் கை வைக்கிறது? அடுத்தால இதற்கு விளக்கம், காலில் வந்து விழுந்தாலும் தாவேக்கால சேர்க்க மாட்டாங்களாம். அண்ணாச்சி வந்து ரவுடியா,
எங்கே வழக்கு இருக்குது அண்ணாச்சி மேலே? சைக்கிள் செயின் எடுத்துகிட்டு போய் அடித்தார், கொம்பு எடுத்துகிட்டு போய் அடித்தார், அருவாள் எடுத்து வெட்டினார். எங்கே வழக்கு இருக்குது அனிதா அண்ணாச்சி மேலே? இல்லை, எதுவுமே உங்கள்கிட்ட எந்த கர்மமும் எந்த ஆதாரமும் இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு வாயில் வந்து இப்படி பேசுவீங்களா? தென் மாவட்டத்தை ஃபுல்லாகவே அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரா, அடாவடி பண்ணுறாரா, ரவுடியா? சட்டத்தில் எங்கே காமிங்க அதாவது உங்கள் கட்சிக்காரன் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குது, ஆதாரபூர்வமாக இருக்குது. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் பண்ண எஃப்ஐஆரில் இல்லை, இந்த 50 நாளில் உங்கள் டிவிக்கு ஆட்சியில் உங்கள் கட்சிக்காரன் மேலே இது வரைக்கும் கிட்டத்தட்ட 100-150 பேர் உங்கள் கட்சியை விட்டு விலகிருக்கீங்க தெரியுமா? கற்பழிச்சான், கஞ்சா வித்தான், ரவுடித்தனம் போனான், சண்டை போட்டான், மாமூல் கேட்டான், மண்ணல் விவசாயிகள்கிட்ட போய் மாமூல் கேட்டான். நீ கிட்டத்தட்ட 100-150 பேரை உங்கள் கட்சியிலேருந்து நீங்கள் விளக்கிறீங்க. யோக்கியம் வாரான் செம்பெடுத்து உள்ளே வைம்பாங்க, அந்த கதையாக இருக்குது ஓக்கிய கட்சி. என்னத்தையாவது வாயில் வந்தது ஒரு பழி போடுறதா? ஒரு ரவுடியா? எப்போ தெரியும் உனக்கு? ரவுடியாக இருந்தால் மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க? அசைக்க முடியாத சக்தியாக திருச்செந்தூர் தொகுதியில் அண்ணாச்சி இருக்காங்களே எப்படி? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முன்னாள் ஒரு அமைச்சரை மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இப்போ இத்தனை திருச்செந்தூர் தொகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் சிடி நிர்மல்குமார் அவமானப்படுத்துகிறார், அசிங்கப்படுத்துகிறார். நான் குற்றச்சாட்டுறேன் அவர் மேலே. அப்போ ஓட்டு போட்ட நாங்கள்லாம் யார்? நீங்கள் உங்கள் வாக்குப்படி வச்சுக்கோங்க. ஒரு ரவுடிக்கு நாங்கள் ஓட்டு போட்டோமா? ஒரு குற்றவாளிக்கு நாங்கள் ஓட்டு போட்டோமா? அப்போ நாங்கள் அறிவற்றவனா? ஓட்டு போட்ட மக்களை நீங்கள் அவமதிக்கிறீங்களா? திருச்செந்தூர் தொகுதி மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முட்டா பையன் நினைக்கிறீங்களா? அப்படி அவர் ரவுடியாக இருந்தால் ஒட்டுமொத்த தென் தமிழகத்தையே அவர் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், அவர் மேலே அவ்வளோ அலிகேஷன் இருந்துச்சுன்னா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்போ திருச்செந்தூர் தொகுதியை சேர்ந்த எங்களை இந்த தாவேக அரசு முட்டாள், ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவன்னு நம்மளை சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. ரவுடிக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாங்கள் படிக்கலையா? எங்களுக்கு அறிவு இல்லையா? அண்ணாச்சியை பற்றி எங்களுக்கு தெரியாதா? எப்படி நாங்கள் ஓட்டு போட்டோம்? எப்படி நீங்கள் அவரை ரவுடின்னு சொல்லுவீங்க? எப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? ஆதாரம் இருக்கா? கேஸ் இருக்கா? தண்டனை வழங்கியிருக்கா? நீதிமன்ற குற்றவாளி அவர்னு சொல்லி தண்டனை வழங்கியிருக்கா? உங்களுக்கு மரியாதை மாண்பு என்னன்னே தெரியாதா? திருச்செந்தூர் தொகுதியில் யாரையாவது ஒரு ஆளை நிறுத்தி அண்ணாச்சி மூளை ஜெயிச்சு காமிங்க. இப்போவும் சொல்கிறேன், நேற்றுன்னு சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். அனிதா அண்ணாச்சி உயிரோடு இருக்கிற வரைக்கும் திருச்செந்தூர் தொகுதியில் எம்எல்ஏ அவர் தான். அடித்து சொல்கிறேன். எந்த யாராலையும் அண்ணாச்சியை தோற்கடிக்க முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அவருக்கு வக்காலத்து வாங்குறேன்னு இல்லை. அதாவது அவரும் அவ்வளோ பணிகள் செய்கிறார். அவர் சொந்த பணத்தை அத்தனை கோடி அந்த தொகுதிக்கு அவர் செலவு பண்ணுறார். யாருக்காவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் அந்த தொகுதியில் போய், எத்தனையோ யூடியூபர் இருக்கிறீங்க, உங்கள் கட்சிக்காரங்களும் இருக்கிறீங்க, போங்க. போயிட்டு இந்த கோயில் வேலை நடக்குத, இந்த கோயிலுக்கு காசு யார் கொடுத்தது? அண்ணாச்சி கொடுத்தாங்க. இந்த வேலை நடக்குது, அதுக்கு காசு யார் கொடுத்தது? அண்ணாச்சி கொடுத்து. இந்த பைப்பு போடுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு, விளக்கு போடுறதுக்கு அதுக்கெலாம் அண்ணாச்சி காசு கொடுக்க மாட்டார். அது அரசாங்கம் செய்கிற வேலை. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த தொகுதியில் அண்ணாச்சி இருக்கின்றார். இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதாவது அரசியலில் எதிர்ப்பு இருக்கும், ஆதரவு இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பொதுவாக எத்தனை % ஆதரவு இருக்குது, எத்தனை % எதிர்ப்பு இருக்குது? எங்கே போய் யாரை பண்ணார்? தேவை. அதாவது நீங்கள் திருச்செந்தூர் தொகுதி மக்களை அவமானப்படுத்துகிறீங்க, அசிங்கப்படுத்துகிறீங்க. அண்ணாச்சியை ரவுடின்னையும்
அண்ணாச்சி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாருனையும் பேசுகிறது தொகுதி மக்களை மிகப்பெரிய அவமானப்படுத்துகின்ற செயல். இத்தோட இந்த வார்த்தைகள்லாம் நிறுத்திட்டு ஒழுங்காக ஏதாவது பிரயோஜனமாக பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். இல்லைன்னா திருச்செந்தூர் தொகுதியில் இருக்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த அரசுக்கு பாடம் புகட்டுவார்கள் திருச்செந்தூர் தொகுதி மக்கள்.